அனைவருக்கும் வணக்கம். அறிவோம் ஆன்மீகம் லலிதா சகஸ்ரநாமத்தின் தொடர்ச்சி. இப்பொழுது அடுத்த சில வரிகளை பார்க்கலாம். சர்வ வியாதி பிரசமனி அப்படின்னு சொல்றோம். அதாவது அம்பாள் எல்லா விதமான வியாதிகளிலிருந்தும் நமக்கு நிவாரணம் வழங்குகின்றாள். அதனால சர்வ வியாதி பிரசமனி. சர்வ மிருத்யு நிவாரணின்னு சொல்றோம். அதாவது எல்லா விதமான மரணத்திலிருந்தும் அம்பாள் நம்மளை காப்பாற்றுகின்றாள். அதனால சர்வ மிருத்யு நிவாரணி அப்படின்னு சொல்றோம். அக்ரகன்யா அப்படிங்கிறோம். அதாவது அம்பாள் எல்லாவற்றிற்கும் மேலான இடத்துல இருக்கின்றாள். அதனால அக்ரகன்யா அப்படின்னு சொல்றோம். சிந்திய ரூபா அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்மளோட சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ரூபத்தில் அம்பாள் இருக்கின்றாள். அதனால சிந்திய ரூபா அப்படின்னு சொல்றோம். கலி கல்மஷ நாசினி அப்படிங்கிறோம். அதாவது இந்த கலியுகத்தினால நமக்கு வரக்கூடிய இடையூறுகளை அம்பாள் நாசம் செய்கின்றாள். அதனால கலி கல்மஷ நாசினி அப்படின்னு சொல்றோம். காத்தியாயினி அப்படிங்கிறோம். அதாவது காத்தியாயன முனிவரின் புத்திரி. அதனால காத்தியாயினி. காலஹந்திரி அப்படின்னு சொல்றோம். அதாவது காலனை சம்ஹாரம் செய்தவள். அதனால காலஹந்திரி அப்படிங்கிறோம். கமலாட்ச நிஷேவித்தான்னு சொல்றோம். அதாவது கமலக்கண்ணனால் பூஜிக்கப்படக்கூடியவள், மகாவிஷ்ணுவால பூஜிக்கப்படக்கூடியவள். அதனால கமலாட்ச நிஷேவித்தா அப்படின்னு சொல்றோம். தாம்பூல பூரித்த முக்கி அப்படின்றோம். அதாவது அம்பாள் தாம்பூலம் ரொம்ப விரும்பி உண்ணக்கூடியவள். அந்த வெற்றிலை பாக்கு அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தாம்பூல பூரித்த முக்கி அப்படின்னு சொல்றோம். தாடிமி குஸ்ம பிரபா அப்படிங்கிறோம். அதாவது இந்த மாதுளம் பூ பழத்தோட அந்த நிறத்துல அம்பாள் இருக்கின்றாள். அதனால மாதுளம் பழ நிறம்ங்கிறதுனால தாடிமி குசும பிரபா அப்படின்னு அம்பாளை சொல்றோம். மீண்டும் நாளை மற்ற வரிகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.